आपके पास 5 साल का जहां अनुभव रहा है, वहीं आपके पुराने और नए सदन का भी आपको अनुभव रहा है। मैं अपनी तरफ से, अपने साथ के सभी सदस्यों की तरफ से बहुत बहुत बधाई और शुभकामना देता हूं। जिस पद पर आप बैठे हैं, इससे बहुत गौरवशाली परंपराएं जुड़ी हुई हैं और हम सब यही मानते हैं कि बिना भेदभाव के आगे बढ़ेगा और लोकसभा के अध्यक्ष के रूप में आप हर सांसद और हर दल को बराबरी का मौका और सम्मान देंगे। मोदी साहब सिरे नहीं ले रहे हैं, सिरे ले रहे हैं देश के वैज्ञानिक। ओए बड़े, ओए उग्रवादी सिरे ले रहे हैं सर। ए उग्रवादी बोलने नहीं दूंगा कभी खड़ा होगा, ये बता रहा हूँ। ए उग्रवादी कटवे सर, ये जो सिरे अगर जाता है तो देश के प्रधानमंत्री को जाता है। प्लीज ये आतंकवादी है, उग्रवादी है, ये मुल्ला आतंकवादी है। இந்த தேர்தலுக்கு முன்பு கிட்டத்தட்ட 72 நாட்களில் 272 கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடியோ அல்லது அரசாங்கமோ ஒரு கேள்விக்கு கூட பதில் கொடுக்கவில்லை. ஆனால் முதல் நாளிலிருந்து பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஓம் பிர்லா, the speaker of 18th லோக்சபா, அவருக்கு எம்பிக்கள் நேற்று பாடம் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு எம்பி, 2 எம்பி இல்ல, பல்வேறு எம்பிக்கள் ஓம் பிர்லா உங்களுடைய இடம் இதுதான், உங்களுடைய வேலை இதுதான், நீங்க மறந்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு இடத்திலும் கூறியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த 5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓம் பிர்லா இதற்கு முன்பு இருந்த அந்த ஸ்பீக்கர் மைக், எதிர்கட்சி தலைவர்கள் பேசும்போது மைக்கை டர்ன் ஆஃப் செய்து விடுவார்கள், அமைத்து விடுவார்கள், யாருமே கேட்காதபடி. அப்படி ராகுல் காந்தி அல்ல மற்ற தலைவர்கள் பேசும்போது நீங்க கேமரா ஆங்கிளை பார்த்தீர்கள்னா ஓம் பிர்லாவை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஸ்பீக்கர் அல்ல நரேந்திர மோடியை காட்டுவார்கள், அல்ல மேசையில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று அழைக்கக்கூடிய அந்த கோஷத்தை நீங்க கேட்க. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். பார்லிமெண்ட் டே 4 இன்னைக்கு என்ன நடந்தது? ஒரு பக்கம் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். நேற்று பதவியேற்ற ஸ்பீக்கர் ஆஃப் இந்தியா ஓம் பிர்லா, ஹூஸ் டெபுட்டி ஸ்பீக்கர் யாருக்குமே தெரியாது. அந்த பதவியை 2019ஆம் ஆண்டிலிருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அதை மறைத்து வைத்திருக்கிறார், யாருக்குமே தெரியாது என்று. எதிர்கட்சிகள் தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்டால் கூட எந்த விதமான பதிலையும் கொடுக்காத பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த முறை ஆப்போசிஷன் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய அந்த கட்டாயத்தில் இருக்கிறார். ஹூ இஸ் ராகுல் காந்தி என்று கூறக்கூடிய அதே பிரைம் மினிஸ்டர் மோடி ராகுல் காந்தியுடன் கைகோர்த்து ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு கமிட்டியிலும் பார்லிமெண்டில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார். இது இந்த நாட்டு ஜனநாயகம். இந்த தேர்தலுக்கு முன்பு கிட்டத்தட்ட 72 நாட்களில் 272 கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடியோ அல்லது அரசாங்கமோ ஒரு கேள்விக்கு கூட பதில் கொடுக்கவில்லை. ஆனால் முதல் நாளிலிருந்து பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஓம் பிர்லா, the speaker of 18th லோக்சபா, அவருக்கு எம்பிக்கள் நேற்று பாடம் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு எம்பி, 2 எம்பி இல்ல, பல்வேறு எம்பிக்கள் ஓம் பிர்லா உங்களுடைய இடம் இதுதான், உங்களுடைய வேலை இதுதான், நீங்க மறந்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு இடத்திலும் கூறியிருக்கிறார்கள். அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாதி பார்ட்டியின் சீஃப், அவர் ஒரு சர்க்காசமாக பயங்கரமாக ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்பீச்சிற்கான ஒரு சிறிய அம்சத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதற்கு பின்பு அவர் என்ன பேசினார், என்ன பாடத்தை நடத்தியிருக்கிறார், அதையும் நீங்க கேட்க வேண்டும். முதலில் அந்த வீடியோவை பாருங்கள். आपके पास 5 साल का जहां अनुभव रहा है, वहीं आपके पुराने और नए सदन का भी आपको अनुभव रहा है। मैं अपनी तरफ से, अपने साथ के सभी सदस्यों की तरफ से बहुत बहुत बधाई और शुभकामना देता हूं। जिस पद पर आप बैठे हैं, इससे बहुत गौरवशाली परंपराएं जुड़ी हुई हैं और हम सब यही मानते हैं
कि बिना भेदभाव के आगे बढ़ेगा और लोकसभा के अध्यक्ष के रूप में आप हर सांसद और हर दल को बराबरी का मौका और सम्मान देंगे। ஜனநாயகம் எதிர்க்கட்சியின் பலம் என்னவென்கிற அந்த விஷயத்தை மிகவும் ஆழமாக நேற்று இன்னைக்கு பதிவிட்டிருக்கிறது. We believe you will move forward without discrimination as a speaker. You will give equal opportunity and respect to every party. ஓம் பிர்லா அவர்களே, நீங்க எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் இந்த சபையை நடத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த சபையில் இருக்கக்கூடிய சிறிய கட்சியாக இருக்கட்டும், பெரிய கட்சியாக இருக்கட்டும், நேஷனல் பார்ட்டியாக இருக்கட்டும், ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிகளாக இருக்கட்டும், அல்ல இண்டிபெண்டன்ட் எம்பிக்களாக இருக்கட்டும், அனைவருக்குமே சமமான ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பேஸ் கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். You sitting here are Chief Justice of the Court of Democracy. Chief Justice, நீதிபதியாக, டெமோக்ரஸியின் ஜனநாயகத்தின் நீதிபதியாக நீங்க அந்த சேரில் அமர்ந்திருக்கிறீர்கள். அதை நான் நம்புகிறேன். இங்கே மட்டும் அவர் நிற்கவில்லை. The house should function on the signal and not the other way around. இந்த சபை உங்களுடைய சிக்னலால் துவங்கப்பட வேண்டும், மூட வேண்டும். வேறொரு நபர் இந்த சபையை நடத்தக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார். இந்த பேச்சை நீங்க கேட்கும் போது கடந்த 10 ஆண்டுகளை நீங்க கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த 5 ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓம் பிர்லா இதற்கு முன்பு இருந்த அந்த ஸ்பீக்கர் காலகட்டம், மைக்ஸ், எதிர்கட்சி தலைவர்கள் பேசும்போது மைக்கை டர்ன் ஆஃப் செய்து விடுவார்கள், அமைத்து விடுவார்கள், யாருமே கேட்காதபடி. அப்படியே ராகுல் காந்தி அல்ல மற்ற தலைவர்கள் பேசும்போது நீங்க கேமரா ஆங்கிளை பார்த்தீர்கள்னா ஓம் பிர்லாவை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும், ஸ்பீக்கரை. அல்ல நரேந்திர மோடியை காட்டுவார்கள், அல்ல மேசையில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று அழைக்கக்கூடிய அந்த கோஷத்தை நீங்க கேட்பீர்கள். எந்த சட்டமாக இருக்கட்டும், எந்த பில்லாக இருக்கட்டும், எந்த விதமான டிஸ்கஷனும் இல்லாமல் ஓம் பிர்லா தலைமையில் வெறும் வாய்ஸ் ஓட்டை வைத்து அந்த பில்ஸ்கள் பாஸ் செய்ததும் நீங்க பார்த்தீர்கள். இதை தாண்டி 140 எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனதை நீங்க பார்த்தீர்கள். டிஸ்கஷன் கிடையாது என்றால் கூட அந்த டிஸ்கஷனுக்கு கேள்வி கேட்டாலே போதும் 115 எம்பிக்களை ஒரே சமயத்தில் நீங்க வெளியேற்றினீர்கள். அதிலிருந்து நீங்க பார்த்தீர்கள்னா 100 எம்பிக்கள் ஒரே நாளில், அடுத்த நாள் 15 எம்பிக்கள். இதே சபையில் தானிஷ் அலி, ஒரு இஸ்லாமிய எம்பி, அவரை பிஜேபியை சார்ந்த ரமேஷ் பிதூரி அவர்கள் முல்லா, கட்டுவா, படுவா, அத்தங்கவாதி போன்ற வார்த்தைகளை கூறிய போது கூட நீங்க அமைதியாக இருந்தீர்கள். எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. இந்த நாட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்பியை இன்னொரு எம்பி தீவிரவாதி என்று இந்த சபையில் கூறிய போது ஏன் சார் நீங்க அமைதியாக இருந்தீர்கள் என்கிற இந்த கேள்வி வருகிறது. அந்த வீடியோவை பல்வேறு நபர்கள் மறந்திருப்பீர்கள். ரமேஷ் பிதூரியோடைய இந்த வீடியோவை நீங்க பார்க்க வேண்டும். मोदी साहब सिरे नहीं ले रहे हैं, सिरे ले रहे हैं देश के वैज्ञानिक। ओए बड़वे, ओए उग्रवादी सिरे ले रहे हैं। ए उग्रवादी बोलने भी तो कभी खड़ा होगा, ये बता रहा हूँ। ए उग्रवादी कटवे सर, ये जो सिरे अगर जाता है तो देश के प्रधानमंत्री को जाता है। जी प्लीज सिट डाउन। आतंकवादी है, उग्रवादी है, ये मुल्ला आतंकवादी है। सर முல்லா, கட்டுவா, படுவா, ஆத்தங்கவாதி போன்ற வார்த்தைகள் முதல் முறையாக பார்லிமெண்டில் ஒலித்தது. சுதீப் பந்தோபாத்யாய், டிஎம்சியின் எம்பி, இவர் கூறிய விஷயம், many times you surrendered yourself in front of the ruling government sir. ஆளும் கட்சிக்கு சாய்ந்தபடி பல்வேறு தீர்ப்புகளை பல்வேறு நேரத்தில் நீங்க நடந்து கொண்டீர்கள். அதை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். இது உங்களுடைய 2வது ரவுண்ட் ஆஃப் ஸ்பீக்கர். அதனால் நீங்க விட்டு கொடுக்க கூடாது. இந்த விஷயத்தை நீங்க அனைத்து கட்சிகளுக்குமே சமமாக நீங்க அவர்களை பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். Sir, the house belongs to the opposition. This attitude is to be adopted by the ruling party itself. Sir, you may have your good wishes, your good intention,
but sometimes you have to bow down to the ruling party's pressure, which my experiences say. தமிழ்நாட்டை சார்ந்த டிஎம்கேவின் டிஆர் பாலு அவர்கள் மிக தெளிவாக ரொம்பவே ஒரு சர்காஸ்டிக் முறையில் அவரும் பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் நீங்க பார்க்க வேண்டும், பாருங்க. Sir, you might have been elected in lotus symbol. The lotus is known for I always float in water, over the water, but it don't allow the water to stick onto the lotus. This is a natural thing. Like that, you might have been elected by my BJP friends. Hereafter, there is no politics between you and the house. You don't have any color at all. There is no color at all. So you have to treat each and every opposition as well as ruling party the same care. So I should only request you, kindly be impartial. Thank you. இம்பார்ஷியல் என்கிற இந்த வார்த்தையை 3 முறை கூறியிருக்கிறார் டிஆர் பாலு அவர்கள். அதாவது பாரபட்சம் இல்லாமல் இந்த சபையை நீங்க நடத்த வேண்டும் என்று அந்த பாடத்தை கற்பிக்கிறார் டிஆர் பாலு அவர்கள். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா எந்த காஷ்மீரை பற்றி ஆர்டிகல் 370 நீக்கிட்டோம் என்று தன்னுடைய முதுகை தட்டி கொண்டிருக்கிறதோ பிஜேபி, அதே இடத்திலிருந்து வந்த நேஷனல் கான்ஃபரன்ஸின் அப்பாஸ் சையாத் எம்பி, அவர் ஸ்பீக்கர் சாரை பார்த்து ஒரு சில வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். ரொம்ப அழகாக பேசியிருந்தார். அதை நான் ஹிந்தியில் படிக்கிறேன், அதற்கு பின்பு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். नेशनल कॉन्फ्रेंस की तरफ से स्पीकर मुत्खाब होने पर मुबारकबाद पेश करता हूं. नेशनल कॉन्फ्रेंस தரப்பிலிருந்து என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய ஸ்பீக்கர் பதவிக்காக. ஆனால் आपसे ये गुजारिश है कि आज के बाद आप ना बीजेपी के हैं, ना कांग्रेस के, ना समाजवादी हैं. ஆனால் உங்களிடம் ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க பிஜேபி சார்ந்த நபரும் இல்ல, காங்கிரஸை சார்ந்த நபரும் அல்ல நீங்க சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த நபரும் கிடையாது. ஒட்டுமொத்த சபைக்கு இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய நபராக நாங்கள் உங்களை பார்க்கிறோம் சார். நீங்க இந்த சபையுடைய கஸ்டோடியன், பார்லிமெंट உங்களுடைய பொறுப்பு என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார். इस हाउस में जैसे जूनियर का सबसे बड़ा इतिहास कहा जाता है, जमहूरियत में मिसालें होंगी. ஜமூரியத் அதாவது ஜனநாயகம். இந்த சபையிலிருந்து பல்வேறு ஜனநாயக வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆசைப்படுகிறோம். நீங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். इस हाउस में आपको उस बात की याद किया जाएगा कि आपने ऑपोजिशन को खामोश किया. உங்களை இந்த சபை எதற்காக ஞாபகப்படுத்தி பார்க்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்க எதிர்க்கட்சிகளுடைய குரலை நெரித்தீர்கள் என்று ஞாபகப்படுத்தி பார்ப்பார்கள். அது இந்த முறை நடக்கக்கூடாது. आपको याद किया जाएगा जब एवान में एक मुसलमान एमपी को टारगेट किया गया, उसको आतंकवादी कहा गया. रास्ते में चलते किसी भी मुसलमान को आतंकवादी कहा जाएगा. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய எம்பியை எப்படி தீவிரவாதி என்று அழைத்தார்களோ, இதே சபையில் அழைத்தார்களோ, அதே போன்று ரோட்டில் நடந்து போகும்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியரையும் தீவிரவாதி என்று அழைப்பார்கள். அதை நீங்க ஏன் தட்டி கேட்கவில்லை? அதற்காக உங்களை ஞாபகப்படுத்தி பார்ப்பார்கள். இதற்கு மேல் நீங்க பார்த்தீர்கள், ஓம் பிர்லா அவரை தட்டி அமர வைத்து விட்டார். எந்த அளவில் எதிர்க்கட்சிகளுடைய இந்த வார்த்தையை பலப்படுத்தி இன்னைக்கு நேற்று பேசியிருக்கார்கள் நீங்க பார்க்க வேண்டும். சந்திரசேகர் ஆசாத் ஒரு தலித் லீடர், வெறும் 37 வயது, எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் கடந்த 8-9 வருடத்தில் இன்னைக்கு ஒரு எம்பி சீட் அங்க இருக்கிறது. அவர் பேசும்போது ஆசாத் ஆவாஸ் ஹூமே, சுதந்திரமான குரல் என்னுடையது. இந்த சபையில் எங்கள் போன்ற சின்ன சின்ன கட்சி வைத்திருக்கக்கூடிய நபர்கள், இண்டிபெண்டன்ட் எம்பிக்கள், நாங்களும் எங்களுடைய கான்ஸ்டிட்யூன்சியை சார்ந்த பல்வேறு விஷயங்களை எடுத்து வைக்க பார்ப்போம். அதற்காக எங்களுக்கு நீங்க அந்த சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று அவரும் ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார். ஓம் பிர்லாவால் எதுவுமே பேச முடியவில்லை. சிரோமணி அகாலி தளை சார்ந்த
ஹர்சிம்ரத் கௌர் பாதல் ஒரு காலகட்டத்தில் என்டிஏவுடைய கூட்டாளி, பிஜேபியோடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர். ஆனால் இன்னைக்கு அவர் கொடுத்த பதில் நீங்க பார்த்தீர்கள்னா, small parties, the small section of people, I hope you will keep them alive. The principles of democracy will be alive. இந்த நாட்டுக்கு கூடிய சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன செக்ஷன்ல இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய குரலை இந்த சபை அந்த கேள்விகளை கேட்கும். நீங்க அந்த சபையில் அவர்களுக்கும் அந்த இடத்தை கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உடனடியாக ஓம் பிர்லா அவர்கள், இதற்கு முன்பு நான் உங்களுக்கு நேரமே கொடுக்கவில்லை, பின்னாடியிலிருந்து சத்தம் வந்தது, இல்லை கிடையாது. அசசுத்தீன் ஒவைசி ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு மிக பிரபலமான ஒரு எம்பி, இவரை நீங்க பார்த்திருப்பீர்கள். அவர் கொடுத்த ரொம்பவே அழகான அந்த ஸ்பீச். जी सर, मैं आपको अपनी जानिब से मुल्क जनीब मुबारकबाद देता हूं. நான் உங்களுக்கு இந்த பாராட்டை தெரிவிக்கிறேன். ஆனால் पार्लियामेंट की आवाज इस बात पर फर्क कर रही है कि आप दूसरी मर्तबा एवा स्पीकर बने हैं आप इस हाउस के. இரண்டாவது முறை நீங்க இந்த பதவியில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் रिपोजिटरी कस्टडियन है आप, मगर हकीकत यह है कि अक्सर जमात के पास नंबर है, बट इस बार ऑपोजिशन के पास भी नंबर है. நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில் அனைவருமே சமமாக பாருங்கள். ஆளும் கட்சியிடம் நம்பர் இருந்தால் எதிர்கட்சியிடமும் நம்பர் இருப்பதை நீங்க மறக்க கூடாது. 17வது லோக்சபாவில் जिस तरह शफाकत मुजाफरा बुज पर किया छोटी पार्टियों पर, எப்படி நீங்க சின்ன சின்ன பார்ட்டிகள் எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் எல்லாம் முடக்க பார்த்தீர்களோ, இந்த முறை அதை நீங்க செய்யாதீர்கள். डिप्टी स्पीकर बनाकर बोझ आप पर नहीं डालना चाहिए था. இந்த நாட்டு அரசாங்கம் இந்த முறையாவது உங்கள் மீது அதிக பாரத்தை போடாது, ஒரு டிப்யூட்டி ஸ்பீக்கரை கொண்டு வந்து உங்களுடைய பாரத்தை குறைப்பார்கள் என்று நம்புகிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் எந்த விதமான ஸ்பீக்கர் பொசிஷனும் இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வைக்கவில்லை. இன்னைக்கும் அதை பற்றி யாருமே பேசவில்லை. இதே போன்று PRS லாஜிஸ்டிவ் ரிசர்ச் என்ற ஒரு ரிசர்ச் பேப்பர் வெளிவந்திருக்கிறது. தொட்டதற்கெல்லாம் நெஹ்ருவுடன் கம்பீட் செய்யக்கூடிய மோடி. இந்த ரிப்போர்ட்டை நீங்க படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். 17வது லோக்சபா இதில்தான் கடந்த 75 ஆண்டுகளில் மிக குறைவாக பார்லிமெண்ட் செஷன் நடந்துள்ளது. வெறும் 274 நாட்கள் மட்டுமே. நேரு காலகட்டத்திலிருந்து தொடங்கி நீங்க பார்த்தீர்கள்னா வருடந்தோறும் ஒவ்வொரு வருடமும் குறைஞ்சபட்சம் 135 நாட்கள் பார்லிமெண்ட் செஷன் நடக்கும். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய காலகட்டத்தில், அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி 0.1 முதல் 2014 to 19 நீங்க பார்த்தீர்கள், வெறும் 66 நாட்கள் நடந்தது. மோடி 2.0வில் அது இன்னும் குறைந்து 55 நாட்களாக மாறியது. அதையும் விட்டுவிடுங்கள். எந்த அளவில் ரிஃபார்ம், அதாவது எந்த பில்ஸ்களை நீங்க கொண்டு வருகிறீர்களோ அதை எந்த அளவில் டிஸ்கஷன் டேபிளுக்கு அனுப்பினார்கள், எந்த அளவில் கமிட்டிஸ்கள் ஃபார்ம் ஆனதை நீங்க பார்த்தீர்கள்னா, 14th லோக்சபா மன்மோகன் சிங் UPA 1ல் 60% டிஸ்கஷன் டேபிளுக்கு போனது. ஒரு பில் வந்தால் அதை டிஸ்கஸ் செய்யுங்கள், ஆளை விசாரிங்கள், அதற்கான ஒரு ரிசர்ச் நடக்கட்டும், அதற்கு மேல் அதை கொண்டு வரலாம். UPA 2வில் நீங்க பார்த்தீர்கள்னா 71%. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய முதல் அரசு 16th லோக்சபாவில் 28% போனது. எந்த விதமான டிஸ்கஷனும் இல்லை, வாய்ஸ் ஓட்டை வைத்து அனைத்து பில்களையுமே பாஸ் செய்து விடலாம். 17th லோக்சபாவில் வெறும் 16% தான், 16% தான் இந்த கமிட்டிக்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டது. அந்த அளவில் இந்த நாட்டில் கூடிய அரசாங்கம் இந்த சபையை நடத்தி இருக்கிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் மிக முக்கியமான நபர் ராகுல் காந்தி. அவரும் பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் அதை முதலில் நீங்க பார்க்கலாம், பாருங்கள். Speaker sir, the question is not how efficiently the house is run. The question is how much of India's voice is being allowed to be heard in this house. So the idea, Speaker sir, that you can run the house efficiently
by silencing the voice of the opposition is a non-democratic idea. And this election has shown that the people of India expect the opposition to defend the constitution, the Samvidhan of this country. And we are confident that by allowing the opposition to speak, by allowing us to represent the people of India, you will do your duty of defending the constitution of India. Rahul Gandhiயோட இந்த வார்த்தைகள். The question is not how efficiently the house is running, but the question is how much India's voice is heard in this house. நீங்க எவ்வளவு எஃபிஷியன்டான முறையில் இந்த சபையை நடத்துகிறீர்கள் என்பது கேள்வி கிடையாது. கேள்வி எந்த அளவில் இந்த நாட்டு மக்களுடைய குரல் இந்த சபையில் பார்லிமென்ட்டிற்குள் ஒலிக்கிறது, அது முக்கியம். So the idea of you run the house efficiently by silencing the voice of opposition. உங்களுடைய ஐடியா படி நீங்க பார்த்தீர்கள், அதற்கு முன்பு எதிர்க்கட்சிகளுடைய குரலை முடக்குவது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருந்தது. அதை வைத்து நீங்க டெமோக்ரஸி என்று கூறினீர்கள். It is a non-democratic idea to run this country. இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு ஐடியா. இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் சார். This election has shown that the people of India accept that the opposition should defend the constitution and opposition should defend the constitution and Samvidhan of this country. இந்த தேர்தல் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறது. நாட்டு மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது இப்படி ஆளும் கட்சி முக்கியமாக இருக்கிறது, அதே போன்று எதிர்க்கட்சிகளுடைய பொறுப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த பொறுப்பு. We are confident of allowing the opposition to speak. You will do your duty of defending the constitution. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, எங்களுடைய குரலையும் நீங்க கேட்பீர்கள் என்று. இது உங்களுடைய பொறுப்பு கூட, உங்களுடைய டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவீர்கள் என்று. இந்த அளவில் இந்த நாட்டு ஸ்பீக்கர் என்னைக்குமே கேட்டிருக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். நான் எடுத்து வைத்த ஒரு சில எம்பிக்கள் தான், இது போன்ற பல்வேறு நபர்கள், ஒட்டுமொத்த இந்தியா அலைன்ஸை சார்ந்த பல்வேறு நபர்கள் ஓம் பிர்லாவிற்கு பாடம் கற்பித்திருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்களை நீங்க புரிந்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். கடந்த 5 ஆண்டுகளில் எந்த விதமான டெமோக்ரஸியை நீங்க பார்த்தீர்கள், எந்த விதமான ஆப்போசிஷனை நீங்க பார்த்தீர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்போசிஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய டெமோக்ரஸி, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களின் ஜனநாயகம் எந்த அளவில் பலமாக இருக்கிறது என்று. இதற்கு மேல் கேள்விகள் கேட்கப்படும், மக்களுடைய கேள்விகள் கேட்கப்படும், விலைவாசிக்கான கேள்விகள் கேட்கப்படும், வேலைவாய்ப்பிற்கான கேள்விகள் கேட்கப்படும். எதற்காக பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினீர்கள், எதற்காக எல்பிஜியுடைய விலை இந்த அளவில் இருக்கிறது, வெங்காயம் நான் சாப்பிடுவதே இல்லை என்கிற இது போன்ற கேள்விகள் அங்கேயும் கேட்கப்படும். இந்த நாட்டு ஆளும் கட்சி அனைத்து கேள்விகளுக்காக தயாராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மக்களும் தன்னுடைய கேள்விகளை கேட்பார்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.